உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள், தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஒரு அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால் பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை
பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலன், புது கிருபை, புதிய அபிஷேகம், புதிய நன்மைகள் தாரும் தேவா. புது பலனை தாரும், புதிய சுகம், புதிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய கிருபை, நம்ம புது வருஷத்துக்கு ஆண்டவர் புதிய புதிய கிருபைகள், அந்த கிருபைகள் உங்களை நீங்க எதிர்பார்க்கிற சுகத்துக்குள்ள அந்த கிருபை நடத்த போகுது. உங்களை இந்த வருஷத்துல உங்க வருடம் முழுவதும் நெய்யாய் பொழியிற மாதிரி அந்த கிருபை உங்களை இந்த வருஷத்துக்குள்ள நடத்த போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வருடம் முழுவதும் நமக்கு நெய்யாய் பொழிகிற அந்த பாதைக்குள்ள அந்த கிருபை நம்மளை நடத்த போகுது. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்றோம். சம்பூரணத்துக்குள்ள நடத்துகிற கிருபை அது. குறைவு இல்ல, சம்பூரணம். எந்த பக்கம் பார்த்தாலும் சம்பூரணம். அந்த சம்பூரணத்துக்குள்ள நடத்துகிற கிருபைக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? அப்பா, உங்க தேவ கிருபை இந்த வருஷத்துல எங்க சபையில எங்க எல்லா குடும்பங்களையும் சம்பூரணத்துக்குள்ள நடத்துகிற உங்க கிருபைக்காக நன்றி சொல்றோம். எங்களை எல்லாம் நிறைவாக்குகிற உங்க கிருபைக்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நீங்கள் வறட்சி எல்லாம் செழிப்பா பார்க்க போறீங்க. வறட்சி கிடையாது, அந்த கிருபை செழிப்புக்குள்ள நடத்த போகுது. ஏன்னா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதுசாயிருச்சு. ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய கிருபை, புதிய கிருபை வைத்திருக்கிறார். இந்த வருடத்திற்கு அவர் வைத்திருக்கிற கிருபை நம்மளை புதிய காரியங்களுக்குள்ள, புதிய நன்மைகளுக்குள்ள, புதிய தொடக்கத்துக்குள்ள, புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ள, உங்களுக்கு புதுசா என்னென்ன டோர்லாம் ஓபன் ஆகணுமோ அதற்குள்ள நம்ம நடத்த போகுது. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி சொல்றோம். ஓ ரஷதலரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரியாலதர சங்கதரபல தூரிபல ஹத்மலரோ. ஹalleluya. ரியாலதர ஷப்லோ ரஹதரலரபா. இந்த 2025 எங்களை நடத்தி வைந்த கிருபை இந்த 26 எங்களை விசேஷமா நடத்த போகுதுப்பா. புதிய காரியங்களை எங்க கண்கள் பார்க்க போகுது. புதிய தொடக்கங்களை நாங்க பார்க்க போறோம். அந்த கிருபைக்காக நன்றி. புதிய புதிய தயவுகள் வரப்போகுது. உங்களுக்கு ஃபேவர் எல்லாம் பார்க்க போறீங்க. புது ஃபேவர், இந்த வருஷம் பார்க்காத ஃபேவர் எல்லாம் 26 பார்க்க போறீங்க. தேங்க்யூ லார்ட். ரிபர ஹத்மல ரோரரரவரு. சாதாரணது கிடையாது. ஏன்னா இந்த கிருபை உங்களுக்காக உயிரியே கொடுத்துருக்குங்க. இந்த கிருபை உங்களுக்காக அவமானப்பட்டிருக்குங்க. அந்த கிருபை உங்களுக்காக செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? சிலுவையில் சாதாரணது கிடையாது. சாதாரணமாக செய்யலைங்க. அந்த கிருபை சாதாரணமாக இல்லை. அந்த கிருபை பட்ட பாடு இருக்கு. விட்டுருமா உங்களை? விட்டாது, விடவே விடாது. உடும்ப சொல்லுவாங்க, புட்டிச்சா சான்ஸே இல்லை. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கிருபை என்னென்ன பண்ண போதுன்னு நீங்கள் பக்கமாக புக்கு எழுத போகிறீங்க. எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் கிருபை செஞ்சதை மட்டும் புக்காக எழுத போகிறீங்க. புக்காக எழுத போகிறீங்க. அத்தனை பக்கம் எழுத போகிறீங்க. கிருபை உங்களை என்னென்ன செஞ்சது எழுத போகிறீங்க. இந்த வேதமே என்னங்க? கிருபை தாங்க, தேவனுடைய கிருபை. 37 அப்படிங்கிற தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இல்லை, எனக்கு இதை படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? இங்கே பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நம்ம எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு இலைமறை காயா மறைமுகமாக ஆபிரகாம்லேருந்து நம்ம எவ்வளவோ தேவ மனிதர்கள் சொல்லியிருக்கோம். தேவனால் செய்ய முடியும், அவரை விசுவாசிக்கலாம், அவர் பண்ணுவார், எல்லாமே வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த வார்த்தையை சொன்னது யாரு தெரியுமா? எத்தனையோ கோடி ஆண்டுகள்
இயேசுவோடு வாழ்ந்த கேப்ரியல் சொல்றாரு. இயேசு கூடயே கூட நின்ன கேப்ரியல் சொல்றாரு, இந்த உலகம் படைச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த கேப்ரியல் எங்க நின்னாருன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து கூட எங்க நின்னாரு, இந்த உலகம் படைக்கும் போது கூட அந்த ஏஞ்சல் பார்த்துருப்பாங்க, எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்பாங்க, கூட நின்று இருப்பாங்க. அவர் என்னமோ சொல்றாரு, இங்க பாருங்க, யாரோ அறியாதவன் சொன்னா கூட பரவாயில்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற சாட்சி வேறங்க, குடும்பத்துல சொல்ற சாட்சி வேறங்க. அவர் என்னமா சொல்றாரு, கேப்ரியல் கூட நின்ன கேப்ரியல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடு பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்த கேப்ரியல் சொல்றாருங்க. என்னமா சொல்றாரு, அந்த சாட்சி தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்பா, இந்த கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நான் இன்னைக்கு நேற்று பார்க்கலப்பா, நீங்களாவது வேதத்துல பார்த்தீங்கப்பா, ஒரு 7000 வருஷம் ஏதோ ஒரு வருஷத்துல நீங்க பார்த்தீங்கப்பா. இந்த கேப்ரியல் நான் இருக்கிறலப்பா, நான் பல கோடி வருஷம் பார்க்கிறப்பா இந்த கடவுளை, இந்த கர்த்தரை, இந்த இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியான தெய்வத்தை பல கோடி வருஷமா பார்க்கிறப்பா. இவங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா அப்படின்றாரு கேப்ரியல். கேப்ரியல் சொன்னதான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஒரு கடவுளை குறித்த ஒரு ஏஞ்சலின் தேவ தூதனின் சாட்சி. நான் சொல்றேன், அந்த கடவுள் தான் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அது முடியல, அது கூடி வர மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வைங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுற உள்ள வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுதுப்பார், அவர் நினைப்பாரு. உள்ள என்ன வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுது பாருன்னு அவர் நினைப்பாரு. உள்ள இருக்கிறவரை பாருங்க, அவரை பார்த்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்க பேச்சு வேற மாதிரி ஆயிடும். ஏன் நீங்க உருற மூச்சு கூட கொஞ்சம் ஸ்டைலா விடுவீங்க, பார்த்துக்கோங்க. மூச்சு கூட மாறிடும், பேச்சு மாறிடும், கையில கட்டியிருக்கிற வாட்சி கூட மாறிடும். பாருங்க, எல்லாம் மாறும். கிருபை வந்தா எல்லாம் மாறுங்க. உங்க ட்ரெஸ் மாறுங்க, ஃபுட்டு மாறும், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வேற மாதிரி மாறும், நீங்க குடிக்கிற தண்ணி மாறும். மாறிச்சிங்க, வேதத்தில் இருக்குது, இல்லாததை நான் சொல்லலை. அந்த கிருபையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிங்க, வானத்தின் மன்னா வரும் சாப்பாடு, ஏஞ்சல் சாப்பிட்ற சாப்பாடு வரும். அது நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த சாப்பாடு இந்த உலகத்துல எவனுக்கும் கிடைக்காது. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் பழசே ஆகாது. இந்த உலகத்துல அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் வாங்கின ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பழசாகி போகும், வீணா போகும். ஆனா அது ஆகாது. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கை பழசாக போறதில்ல, உங்க வாழ்க்கை எதுவும் பட்டு போறதில்லை, பூத்து குலுங்க போகுது. அல்லேலூயா. கிருபையின் பூக்கள் பூக்கிறத பார்க்கிறேன். உங்க லைஃப்ல கிருபையின் பூக்கள் பூக்குது, நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்குது. எல்லாரோட வாழ்க்கையில பூக்களின் நறுமணம் வீச போகிறது. அப்படியே ஒரு வாசனை வருது. பூக்கள் பூத்து பூத்து, இந்த பூக்கள் அழியாது, இந்த பூக்கள் அப்படியே சுருங்கி போகாது. இது பூத்து பூத்து உங்களுக்குள்ள அப்படியே ஒரு வாசனை உங்க மேல வீச போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, படிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அல்லேலூயா. அடுத்த படிங்க. அப்படியே தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டார். ஆமென். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வந்த வேலை கேப்ரியலுக்கு முடிஞ்சிச்சு. எப்போ முடிஞ்சுது? அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசல, முடிஞ்சிருச்சு, போயிட்டாரு. எப்பா, இந்த அம்மா வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துருச்சா? இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏஞ்சலுக்கே வேலை இல்லப்பா. இந்த வார்த்தை என்ன சொல்ற அந்த அம்மா? இங்க பாருங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. எங்க பாருங்க, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை எல்லாத்தையும் பார்த்துக்கும். அந்த வார்த்தை பூந்து விளையாண்டுரும். அவர் பார்த்தாரு. இங்க பாருங்க, அந்த அம்மா சொன்ன உடனே ஓகே மேரி, போயிட்டு வரேன், பாய், அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த வார்த்தையை சொன்னவன என் வந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா. இந்த அம்மா எப்போ வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சதோ, இதுக்கப்புறம் அந்த வார்த்தை அந்த அம்மாவை பார்த்துக்கும்பா.
இங்க பாருங்க, எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையின் வார்த்தைகளை, கிருபையின் ஆண்டவரை, கிருபையின் இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அவர் பார்த்துக்குவாருங்க எல்லாரையும். நீங்க பார்க்கறதெல்லாம் ஆண்டவர் அடிக்கிறாரு பிரதர், உதைக்கிறாரு பிரதர், குத்துறாரு பிரதர், கொதறாரு பிரதர், அப்படிலாம் இல்லை பாருங்க. அவர் உங்களை உயர்த்துகிறார், உங்களை வாழ வைக்கிறார், உங்களை முடி சூட்டுவார், உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். ஹல்லேலூயா. அம்மா சொன்னாங்க, வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எல்லாத்தையும் பார்த்துக்கு நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. உங்க வார்த்தையில சொல்லி, உங்க வாழ்க்கையில சொல்லிடுங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது பார்த்துக்கும். ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கும் உயிர் இருக்கு பாருங்க. அப்படி எல்லா வாக்குத்தத்தமும் வரும். என்ன சொன்னேன், இது என்ன பார்த்தா சொன்ன, என்ன சொன்ன, இன்னொரு வாட்டி சொல்லு. சண்டைக்கு போன சொல்ல, ஹே என்ன பார்த்தாடா சொன்ன, என்னடா வார்த்தை சொன்ன, சொல்றா இப்ப சொல்றா அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இது. என்ன சொல்லுது, வார்த்தைலாம் வந்து சொல்லும். என்ன சொன்னேன், வார்த்தையை பார்த்து இந்த வார்த்தைகளால தான் எனக்கு வாழ்வுன்னு சொன்னேன். அப்படியா சொன்னேன், நான் வர வந்து உன்னை வாழ வைக்கிறேன்னு. எல்லா வாக்குத்தத்தமும் அப்படியே பொட்டி கட்டிட்டு வரும் பாருங்க. எல்லாம் படையெடுத்து வரும். எல்லா வாக்குத்தத்தமும் முண்டி அடிச்சுக்கிட்டு வருங்க. வேக வேகமா வரும். வந்து நான் வாழ்க்கையில பலிக்கிறேன், நான் வாழ்க்கையில பலிக்கிறேன், வார்த்தையின்படியே ஆக கடவுள் அப்படின்னு சொன்னதான் எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிற வாக்குத்தத்தங்களாம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறார்ல, அந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறார். அப்ப எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்க இருக்குது, நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களும் பரலோகத்தை பார்த்து எங்கய்யா ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குமான்னு இல்ல, உள்ள பாருங்க. அந்த வாக்குத்தத்தங்களை, வாழுகிற வாக்குத்தத்தங்கள் நம்மளை வாழ வச்சிருங்க. அல்லேலூயா. நம்மளை வாழ வச்சிரும். எல்லாரும் எழுந்திருப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி இயேசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆண்டவரே. இந்த கிருபை, நீர் பிறந்ததே, இந்த பூமிக்கு வந்ததே ஒரு மகா பெரிய கிருபை ஆண்டவரே. எங்களை நீர் பார்த்தது, எங்களை நீர் செலக்ட் பண்ணது, எங்க வாழ்க்கையில நீர் வந்தது மிகப்பெரிய கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்லாம, என்னுடைய கிருபை இல்லாம உன் வாழ்க்கைய நீயே கட்டிக்கலான்னு நினைக்காத, தோத்து போயிடுவ. உன் 100 வயசு வரைக்கும் என் கிருபை இல்லாம நானே முயற்சி செஞ்சு பார்த்துக்கிறேன், என் படிப்பறிவில் பார்த்துக்கிறேன், என் உடல் ஸ்ட்ரென்த்தில் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாழ்ந்தீங்க, ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒன்னே ஒன்று தான், உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை பார்த்துக்கோங்க, அந்த கிருபையை வாழ வைங்க, அந்த கிருபையில என்ஜாய் பண்ணுங்க. அந்த கிருபை உங்களை தூக்கிடும், அந்த கிருபை உங்களை தோல்ல சுமந்து கொண்டு போகுங்க. அந்த கிருபை உங்களை தாய் போல தேற்றுங்க, தந்தை போல சுமக்குங்க. உங்களுக்குரிய எல்லாவற்றையும் அந்த கிருபை பார்த்துக்கும். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவரே, ஹல்லேலூயா, ஹல்லே. நீங்க எல்லாரும் கிருபையை, தேவனுடைய கிருபையை முழுமையா பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையின் ஆவியானவர், பிதாவாகிய தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவங்க நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா கிருபை வரங்களும் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குள்ளே வாழ்ந்து தாபரித்து கொண்டிருக்கிறது, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தமா எடுத்து நீங்க சுதந்தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வார்த்தையை பாருங்க. மேரி சொன்னாங்க, வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எந்த மனுஷனுடைய வார்த்தையின்படி அல்லங்க, எந்த உயர் அதிகாரிகளின் வார்த்தை அது வேணாங்க, கடவுளின் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, உங்களை அந்த வார்த்தைக்கு நீங்கள் தாழ்த்தும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்துவதை பார்ப்பீங்க. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அந்த கிருபையின் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதை நீங்க பார்ப்பீங்க, உயர்த்துவதை பார்ப்பீங்க. காலையில் நான் ஆரம்பிக்கும் போது ஆண்டு எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக காமிச்சாரு. கையை பிடிச்சி இழுக்கிறாரு. எங்கேயோ யாரோ டைவர்ட் ஆகி வேற வழி போறீங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, கிருபை.
அவங்கள இழுக்குதுன்னு. கிருபை விடாது. திரும்ப நான் சொல்றேங்க, விடாது கிருபை. இந்த கிருபை உங்களை விடாது. இந்த கிருபை உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்ய போகுதுன்னு மாத்திரம் பாருங்க, மாத்திரம் பாருங்க. பெரிய காரியங்களை செய்ய போகுது. நீங்க பார்க்காததை பார்க்க வைக்க போகுது. ராஜாக்களோடு உங்களை அமர செய்ய போகுது. அந்த கிருபை பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க, சாஸ்திரிகள் வருவாங்க. அடுத்தது அதை நான் எடுக்க முடியல, டைம் இல்லை, நான் அப்படியே ப்ரேயரில் சொல்கிறேன். அந்த கிருபை பிறந்த உடனே பாருங்க, சாஸ்திரிகள் வருவாங்க. பிரியமானவர்கள், நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற கிருபை அது வெளிப்படும் போது உங்களை பார்க்க ராஜாக்கள், சாஸ்திரிகள், உயர் அதிகாரிகள், தேவ தூதர்கள், உங்கள் வீடு பிஸி ஆகிடுங்க. உங்கள் வீடு பிஸி ஆகிடும். ஒரு எம்எல்ஏ வீடு, எம்பி வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? முன்னாடி ஒரு 200-300 பேர் இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. முன்னாடி ஒரு 5 கார் போகும், பின்னாடி ஒரு 5 கார் வரும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை, நிறைய பேர் வாழ்க்கை மாறப்போகுது. நீங்கள் பிஸி, உங்கள் வீடு பிஸி ஆகுதுன்றார் ஆண்டவர். உங்கள் சர்ச்சு பிஸி ஆகுது, உங்கள் மினிஸ்ட்ரி, உங்கள் அழைப்பு பிஸி ஆகுது. எஸ், நிறைய பேர் ராஜாக்கள் தேடி வருவார்கள். உங்க வீட்டுக்கு வருவாங்க, ஆலோசனை கேட்க வருவாங்க, உங்க வார்த்தைகளை கேட்க வருவாங்க. அந்த கிருபை பிறந்ததுனால ஏரோதும் அவன் அரண்மனையும் கலங்கியதா. ஒன்று சொல்லட்டுமா, உங்க மேல பிறக்க போற அந்த கிருபையின் ஊழியத்தினால, அந்த கிருபையினால நடக்க போற உங்க வாழ்க்கையில ஊழியத்துல நடக்க போற ஒரு காரியத்தினால இந்த உலகம் கலங்கும், இந்த உலகம் திகிலடையும், சாத்தானின் கூட்டம் பயப்படும். ஐயோ, இவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடக்குதா, இவரு மனுஷன் எழும்புறாரான்னு பார்த்து அந்த அரண்மனையே கலங்கியதான். ஏரோதோடு சேர்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நன்மைகள், கிருபையின் நன்மைகள், கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற காரியங்கள், உங்க மேல இருக்கிற அழைப்பு, அபிஷேகம், அது எழும்பும் போது இந்த உலகம் அதை பார்த்து பயப்படும். அடுத்தது இன்னொன்று சொல்றேன், அந்த கிருபை வெளிப்படும் போது அவங்க வெள்ளை போலும் பொக்கிஷம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. அந்த குழந்தைகிட்ட, கிருபை கிட்ட கொண்டு வந்து வச்சாங்க. பிரியமானவர்களே, கிருபை பொக்கிஷங்களை இழுக்கும். எங்க இருந்தாலும் அவங்க பார்க்க வரவங்க, மேல இருக்கிற கிருபையை, ஊழியத்தை பார்க்க வரவங்க தங்கத்தை கொண்டு வருவாங்க, வெள்ளியை கொண்டு வருவாங்க, பொக்கிஷங்களை கொண்டு வருவாங்க. செழிப்பு கிருபையில தான் இருக்கு. செழிப்பு, உங்களுக்கு தேவையான பணம் கிருபையில இருக்கு. எஸ் எஸ், அவங்க நடந்து வருவாங்க. ஒரே ஒரு விஷயம், உனக்கு உள்ள இருக்கிற கிருபையை நம்ம மதிக்கணும், நீங்க பார்க்கணும். அந்த கிருபைக்காக நீங்க வாழணும். அந்த கிருபைக்காக நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த உங்க மேல இருக்கிற அபிஷேக அழைப்புக்காக நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். நீங்க வாழாம உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை நீங்க வாழ வைக்கணும். நீங்க வாழ்ந்ததெல்லாம் போதும். நம்ம வாழ்ந்துதான் என்னென்ன பண்ணோம் நமக்கு தெரியாதா? நமக்குள்ள இருக்கிறவரை வாழ வைங்க. அது நம்மளையும் வாழ வச்சு நம்மளால ஆயிரங்களை, நாடுகளை வாழ வைக்கும். எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. பொக்கிஷங்கள் வருது, பொக்கிஷங்கள் உங்களுடைய பீரோவை நிரப்பும். அவரை பார்க்க வந்தவங்க, கிருபையை பார்க்க வந்தவங்க பொக்கிஷங்களை கொடுத்தாங்க. அடுத்தது திரும்ப ராஜா கிட்ட, அந்த ராஜா கிட்ட போகாம வேறு வழியில போக சொன்னாங்க. பாதுகாப்பு, கிருபையில தான் பாதுகாப்பு இருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. கிருபை உங்களை பாதுகாக்குங்க, கிருபை உங்களை போஷிக்குதுங்க, கிருபை உங்கள் தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்குதுங்க. இந்த கிருபையை சார்ந்து வாழுங்க. வேற எதையாவது பார்த்துடாதீங்க. கடவுளை தவிர அது என்ன வாழ வச்சிரும், இது என்ன வாழ வச்சிரும் நினைச்சிடாதீங்க. கிருபைதான், தேவனுடைய கிருபைதான் உங்களை வாழ வைக்கும். தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பாசம், தேவனுடைய கிருபைதான் உங்களை வாழ வைக்கும். இந்த உலகத்துல பணம் உங்களை வாழ வச்சிரும் நினைச்சிடாதீங்க. அந்த மனுஷன் என்ன வாழ வச்சிருவான்னு நினைச்சிடாதீங்க. இந்த உறவு என்ன வாழ வச்சிரும் நினைச்சிடாதீங்க. கிருபைதான் உங்களை வாழ வைக்கும். இந்த கிருபைக்கு என்னை விட்டுட்டு எவனாவது ஒருத்தன் வாழ வைப்பான்னு நீ போயிடாதன்னு அந்த கிருபை ஏங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கிருபையை அவமதிச்சிடாதீங்க. அந்த கிருபையை பார்த்தவன், தான் மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தவங்கலாம் இந்த வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் அந்த கிருபை அவங்கள சுமந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பிரசங்கங்கள்ல
விட மாட்டேங்குதுங்க அந்த கிருபை. அந்த மனுஷன் செத்து பூமியில புதைக்கப்பட்டாலும் சரி, எத்தனை 1000 வருஷங்கள் ஆனாலும் சரி, அந்த கிருபை அந்த மனுஷனை சுமந்துகிட்டு இருக்கு. அந்த மனுஷன் அந்த கிருபையை பார்த்ததுனால, அந்த கிருபைக்கு ஊழியம் செய்ததுனால, அந்த கிருபைக்கு அவன் தன்னை அர்ப்பணித்ததுனால 7000 வருஷங்கள் ஆனாலும், எத்தனை வருஷங்கள் 1000 வருஷங்கள் ஆனாலும், அந்த கிருபை இன்றளவும் அந்த மனிதர்களை பேச வைத்து கொண்டிருக்கிறது. அதான் கிருபை. எஸ், உங்களை விடாதுங்க. உங்க வாழ்க்கையே இந்த பூமியில முடிஞ்சு போனாலும் உங்களை பத்தி இந்த பூமியில பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கிருபை உங்களை உயர்த்தும். அந்த லெவல்ல உங்களை ஆண்டவர் கொண்டு போவாரு. உங்க லைஃப் முடிஞ்சதோ, உங்க சாப்டர் க்ளோஸ் ஆகிற வாழ்க்கை இல்லைங்க உங்களுக்கு. எத்தனை வருஷம் 1000 வருஷம் ஆனாலும் ஜனங்கள் உங்களை பேசுகிற மாதிரி ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. இந்த ரிவைவல் மீட்டிங்கில் நீங்கள் வந்தீங்க. இந்த நாள் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருந்தீங்க. தேவ தூதர்கள் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறீங்க. நிறைய கலைகளை பிடுங்கி கொண்டு இருக்கிறீங்க. நிறைய மினிஸ்ட்ரி நடந்து கொண்டு இருக்கிறது. டீப் லெவலில் மினிஸ்ட்ரி நடக்குது. நிறைய இருதயங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. கிருபை பொழிந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தவங்க ஹெட்ல பார்க்குறேன், ஹார்ட்ல பார்க்குறேன். கிருபை பொழிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மலை மாதிரி அது பேஞ்சிக்கிட்டு இருக்கு. சிறு துளி தான், அது பெரு வெள்ளம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய பேரோட லேண்டில் மழை வருதை நான் பார்க்குறேன். நிறைய பேருடைய லேண்டில் மழை வருது. நீங்கள் விதைச்ச விதையெல்லாம் முளைச்சி எலும்புதுங்க. வறண்ட காலத்தில் விதைச்சிட்டேன், உள்ள விதை இருக்கா, செத்து போச்சான்னு கூட நினச்சிக்கல. நீங்கள் விதைச்ச விதையை நீங்களே மறந்துட்டீங்களே. அப்படிப்பட்ட விதைகள் முளைத்து எலும்புகிறது, மரமாகிறது, தோப்பாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி, உங்கள் பிரசனத்துக்காக நன்றி, உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. ஆராதனை வேலையில் உங்கள் அபிஷேகம் வெளிப்பட்டதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லி எங்கள் எல்லாரையும் உங்கள் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கிருபையை என்ன அறிந்து கொள்ளணும், இன்னும் உணர்ந்து கொள்ளணும். கிருபையில் வாழ்கிற வாழ்க்கை வேணுங்க, பணத்தில் வாழ்கிற வாழ்க்கை வேறங்க. கிருபையில் வாழ்கிற வாழ்க்கை வேறுங்க. 10,000 கோடியில் வாழ்கிற வாழ்க்கை வேறங்க. தேவனுடைய கிருபையில் வாழ்கிற வாழ்க்கை வேறங்க. அந்த கிருபை அது உங்களை வைக்கும் பாருங்க, அந்த இடமே வேற மாதிரி இருக்கும். உலகம் வைக்கிற இடம் இல்லை. அந்த கிருபை சொல்லுது, நான் உன்னை வைக்கிறேன் வா, நான் உன்னை வைக்கிறேன் வா. அது வேற மாதிரி இருக்கும். அந்த உலகம் சொல்லுது, அந்த கிருபை சொல்லுது. நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலே உருப்பெற்றதுன்னு நாங்கள் பார்க்குறோம், வெளிப்பட்டது. எஸ், அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற கிருபையின் கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை. சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஓர் அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால், பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் வந்து தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே வந்து உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை
மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.